படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த இப்போ கூட நம்ம பிளாம்பஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. 1998 February 14 இதே நாளில் அப்போ நடந்திருக்கு பிளாம்பஸ்ட். 50 பேர் இறந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ 5 பாம்பு வச்சுருக்காங்க. அதில் வந்து 5 பாம்புமே நம்ம தடுத்துட்டுனா எல்லாமே மாறிட போகுது இல்லை. இப்போ நம்ம ஒரு செடியில் வந்து ஒரு மரத்தில் ஒரு கிளை வெட்டினா அந்த ஒரு கிளை மட்டும் கட் பண்ணால் எல்லாம் முடிஞ்சிடும் நான் சொல்ல முடியாது, எல்லாமே நடக்கும் சொல்லியிருக்காங்க. அது மதம் பற்றி பேசியிருக்காங்க. மதம்னா தான் இப்போ மாறினாலும் என்ன தான் மாற்ற வச்சாலும் அது எப்பயும் மாறாது அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்குது. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்குது. தேங்க்யூ. போட்டு காட்டப்பட்டது. நானும் அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது புரியாமல் இருந்தது. இப்போ பார்த்தப்போ கொஞ்சம் புரிஞ்சுது. பாய் உண்மையாகவே ஸ்லீப்பர் செல்லெல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவை தகர்க்க நினைக்கிறாங்க. இப்போ சமீபமாக டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த படத்தில் வந்து டெல்லிக்கு அப்புறம் கல்கத்தாவில் அது முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்லேயும் வெடிக்குது. கடைசியாக தமிழகத்துக்கு வராங்க, கோயம்புத்தூரில் 1998 அப்புறம் அந்த படத்தில் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு பெருசாக தகர்க்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்து நம்ம ஹீரோ எப்படி அதை தடுக்கிறாரு, எவ்வளோ உயிர்களை கவர்ந்து பண்ணுறாரு. நீங்கள் பாட்டுக்கு குண்டை வச்சுட்டு போயிடுறீங்க, அப்பாவி மக்கள் எவ்வளோ அனாதை ஆகுறாங்க, அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அவர் கவர்ந்து பண்ண பிறகும் திருப்பி கோவையில் குண்டு வெடிக்கப்பட்டதா ஸ்லீப்பர் செல்லெல்லாம் ஒழித்து கட்டுன்னு சொல்கிற. ஆனால் இன்னமும் இருக்காங்க பாரு. ஒரு மரத்தை வெட்டுறதுன்னா வேரோட வெட்டணும், கிளைகளை மட்டும் வெட்டினா சரிப்பட்டு வராதுன்னு கிளைமாக்ஸ் முடியுது. ரொம்ப நல்லா இருக்குது. பாய். இல்லை பாய்னா வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடல, காசுக்காக எல்லாரும் ஈடுபடுறாங்கிறத கருத்து. பாய் வந்து இல்லை, நீங்கள் கேட்க வர்றது புரியுது. அப்படிலாம் எந்த மதத்தையும் மீன் பண்ணல. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபடுறாங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் பாய் படம். இப்போ இறுதியாக பார்த்து முடித்த பிறகு அரே பாய் அப்படின்ற லெவலுக்கு பிரமாதமாக இருக்குது. பொதுவாக இந்த டெரரிஸ்ட்டு இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்கும், ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எப்படி ஒரு உண்மத்தை வருது? ஸ்லீப்பர் செல்லுங்கிறாங்க. ஆரம்பத்தில் அது என்ன ஆகுது, டைம் லூப் படம் மாதிரி திருப்பி காட்டின காட்சியே, அதுவும் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பண்ணுற ரூமில் படுக்கை காட்சியே ஒரு மாதிரி மாஃபிங் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அந்த காட்சியை கூட இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்த கூட இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் வந்து அதை கூட தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக பயன்படுத்திக்காமல் படத்தில் ஒரு நல்ல மெசேஜை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள வந்து பாராட்டணும். இந்த சீன்ஸ்லாம் இருந்தால் இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்ஸ்லாம் திணிக்காமல் வைக்க வாய்ப்பு இருந்தும் 2-3 ட்ரிப்பு காட்ட வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கமலநாதன் புவன்குமார் அந்த டைரக்டரும் சரி, இந்த படத்தில் ஹீரோவும் சரி. ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் ஸ்லீப்பர் செல்லாக தான் சுற்றுறாரு. ஆனால் அவர் பாம் வைக்க வந்த ஸ்லீப்பர் செல்லா, பாம் ஸ்குவாடோட ஸ்லீப்பர் செல்லாங்கிறது நமக்கு கிளைமாக்ஸில் தான் தெரிய வருது. அந்த விதத்தில் பாய் அரே பாய் அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. படம் நல்லா இருக்கு, நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக லாஸ்ட் ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஹீரோலாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, தொடர்ந்து குண்டு வெடிப்பு இருக்குல்ல, பாம்பு பிளாஸ்டிக், அது மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி.